வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ 24th இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற 4 ஸ்டாக் வந்து என்னென்னா சோலா ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜேகே சிமெண்ட், லால்பாத் லேப். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எல்லோரும் சொல்கிற அதே ஸ்டோரி தான். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து சோலா ஃபினான்ஸ். ஸோ சோலா ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேஸ் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சைடு வேஸ்லேயே தான் இன்றைக்கி போயிருக்கு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா 751 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ், ஒரு 6 பாயிண்ட்ஸ், 6.9 பாயிண்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 757 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 757 கிராஸ் பண்ணிச்சுன்னா 760 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 740 கிராஸ் பண்ணிச்சுன்னா 735 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 730 கிராஸ் பண்ணிச்சுன்னா 731 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டார் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் நாளைக்கு ஃபினான்ஸ் செக்டார் வந்து எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு பாருங்கள். ஸோ ஃபினான்ஸ் செக்டாரோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல மூவ்மெண்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபினான்ஸில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தளவுக்கு அப் சைடில் வந்து 504 கிராஸ் பண்ணிச்சுன்னா 509 போகும். 509 கிராஸ் பண்ணிச்சுன்னா 513 போகும். ஒருவேளை டவுன் சைடில் வந்து 494 கிராஸ் பண்ணிச்சுன்னா 489 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 489 கிராஸ் பண்ணிச்சுன்னா 483 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேகே சிமெண்ட். ஸோ ஜேகே சிமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் சைடில் வந்து 2853 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் 2873 வரைக்கும் போகும். அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 2890 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 2822 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 2806 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 2806 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2784 வரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லால்பாத். ஸோ லால்பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அப் சைடில் வந்து 1848 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட்டு 1869 வரைக்கும் போகும். 69 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1892 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப் சைடில். ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா 1810 கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1789 வந்து பிரேக் பண்ணும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு 1762 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டாக் நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த 4 ஸ்டாக் வந்து நாளைக்கு நல்ல வால்யூம் இல்லை, எந்த சைடுமே பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் கண்டிப்பாக மண்டே ஒர்க் ஆகும். அதில் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் இங்கிலீஷ்லேயும் போடலான்னு இருக்கோம். ஸோ அதனால் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இங்கிலீஷ் கண்டென்ட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எங்களோட வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.